ஆடுறா. இந்த பாட்டுக்கு இப்படிதான் ஆடணும். கொஞ்சம் வேணுமா இந்த நடு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையா. உன் பொண்ணு செம்ம குத்து குத்துறா. சூப்பர். பிள்ளைங்க கூட ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்குதுங்க. ஆனா உன்னால முடியல. கேட்டா எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலயும் கலந்துக்கலன்ற. ஆனா டான்ஸ் மட்டும் ஜிங்கு சிக்கான்னு நல்லா குதிக்கிற. எங்க போய் குடிக்கிறது? குழந்தைங்க டான்ஸ் ஆடுதானே செய்யும். இதுக்கே டென்ஷன் ஆகுதா? டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு ஸ்டேட் சாம்பியன் பொண்ணு அவ. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில கூட கலந்துக்கலன்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறா. அதுக்குள்ள என்ன ஸ்போர்ட்ஸ்? இல்ல, ஸ்போர்ட்ஸ்ங்கிறது சின்ன வயசுல இருந்து வரணும். 5ல வளையாதது 50லயும் வளையாது. மிஸ் சொல்லுங்க மிஸ். இன்னைக்கு உங்க பொண்ணு பின்னிட்டா. தேங்க்ஸ் மிஸ். என்ன ஆட்டம். சிம்ரன் தோத்தா. இவளுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கிறத என்னால நம்பவே முடியல. நல்லா சொல்லுங்க மிஸ். திட்டுறாங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷனா தான் ஸ்கூல் பக்கமே வர்றீங்க. நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு படிப்பு வரலையே தவிர டான்ஸ் சூப்பரா வருது. ரெகுலரா டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நீங்க மட்டும் கரெக்டா பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஜோடி நம்பர் 1 டைட்டில கட்டிட்டு வந்துருவா. என்ன மிஸ் சொல்றீங்க? படிப்பு வரலையா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் உங்களுக்கு தெரியல நினைச்சேன். சார் ரேங்க் கார்டுல உங்ககிட்ட காமிக்கிறது இல்லையா? தெரியலன்னா சொல்ற கேளுங்க. வெரி டார்கெட்டிவ். நான் வரேங்க சார்.